சார், ஆப்சென்ட். சரி, ரைட், ஓகே, பரவாயில்ல. நேற்று நடந்த வரைய யாருக்காவது சந்தேகம் இருக்கா? சார் இருக்கு சார். ஒரே நிமிஷம். சொல்லுங்க, என்ன சந்தேகம்? சார் இப்ப வந்துட்டு நீங்க 3ஆம் பாவம் 4ஆம் பாவம் எடுத்தாச்சு. இப்ப எனக்கு ஒரு டவுட் சார். இப்போ மேஷ லக்னம், ரிஷப வீட்டுல வந்துட்டு யாரும் இல்ல, எந்த கிரகமும் இல்ல. அப்ப நம்ம சுக்கிரனோட வீட்டுல வந்து பரணி போற இடத்துல யாராவது இருக்காங்களான்னு பார்த்தா அதுவும் இல்ல. அப்படின்னா என்ன சார் பண்றது? ஸ்ரீதேவி, ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது பரணிபுரம் போராட்டத்தை தான். அடுத்ததுதான் வந்து சுக்கரனுடைய வீட்டை பார்க்கணும்னு சொல்லி 4 நாளா கத்திட்டு இருக்காரு. அதான் சார், இப்ப பரணி போற இடத்துல நட்சத்திரம் இல்ல சார். அது ஓகே, நீ மாத்தி சொல்லக்கூடாது இல்ல. இப்ப ஃபர்ஸ்ட் வந்து வீட்டை பார்க்கணும், அப்புறம் நட்சத்திரம் பார்க்கணும்னு சொல்லக்கூடாது இல்ல. மேஷ லக்னா ரிஷபம் வந்து 2ஆம் பாவம். ஃபர்ஸ்ட் எதை பார்க்கணும்? ஃபர்ஸ்ட் வந்து பரணி போற இடத்தை பார்க்கணும். அப்ப அதான் பார்க்கணும். அடுத்து எதை பார்க்கணும்? பரணி போற இடத்துல எந்த கிரகமும் இல்ல சார். இப்ப அடுத்து எதை பார்க்கணும்? அதுதான் சார் டவுட். பரணி போராட்டத்துல கிரகம் இல்லைன்னா 2ஆம் வீடான ரிஷபத்துல என்ன கிரகம் இருக்குன்னு பார்க்கணும். கரெக்டா சார்? அந்த கிரகமும் இல்ல சார், அதுல எந்த கிரகமும் இல்ல. ஓகே, அங்கேயும் கிரகம் இல்லை அப்படின்னா 2ஆம் வீடு அதிபதி சுக்கிரன் ஒருத்தர் இருக்கிறாருல்ல, அவரை போய் பலன் எடுக்கணும். புரியுதா? ஓகே சார். அப்ப சுக்கிரன் வந்து எந்த நட்சத்திரத்துல இருக்கிறாங்களோ அதோட பலன் எடுக்கணும். ஓகே சார், தேங்க்யூ சார். அதாவது 2ஆம் வீட்டை பார்க்கணும், அப்புறமா பரணிபுரம் போராட்டத்தை பார்க்கணுங்கிறது தப்பான, நீ தப்பு, அது நம்ம தப்பு சொன்ன. அப்படி சொல்லக்கூடாது. ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது பரணிபுரம் போராட்டத்தை. 2வது வந்து 2வது வீட்டான ரிஷப வீட்டில் யார் இருக்காங்கன்னு பார்க்கணும். அங்கேயும் கிரகம் இல்லை அப்படின்னா தான் என்ன பண்ணணும்? அடுத்தது வந்து சுக்கிரனுக்கு வந்து போயிடணும். புரியுதா? ஓகே சார். ரைட், வேற யாருக்கு என்ன சந்தேகம்? சார், கேஆர் குமார் பேசுறேன். எனக்கு ஒரு சந்தேகம் சார். சொல்லுங்க. இப்போ வந்து நம்ம அந்த ஃபர்ஸ்ட் பாவம் பார்க்கணும் இல்லையா சார்? அதுல வந்து அந்த நட்சத்திரத்துல ஒரு கிரகம் இருக்கு. ஓகே, அந்த லக்னத்தோட நட்சத்திரத்துல ஒரு கிரகம் இருக்கு சார். அதே மாதிரி அதோட வீட்டு அதிபதியோட நட்சத்திரத்தையும் ஒரு கிரகம் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் அந்த நட்சத்திரோட கிரகம் பார்த்தா மட்டும் போருமா? இப்போ கன்னி லக்னம் அப்படின்னா நம்ம ரேவதி, ஆயிலம், கேட்டை அதை பாக்குறோம். கன்னி லக்னத்துக்கு ஆயிலியம், ரேவதி, கேட்டையும் பாக்குறீங்க. ஓகே, அடுத்தது அதுல ஒரு கிரகம் இருக்கு. இது மட்டும் பார்த்தா போருமா? இல்ல அந்த வீட்லயும் இன்னொரு கிரகம் இருந்ததுன்னா அதையும் பார்க்கணுமா சார்? ஆயிலியம், கேட்டை, ரேவதியில கிரகம் இருந்தா அதோட முடிச்சுக்கணும். ஓகே, அதுதான் क्वेश्चन சார். ஆமா, அதான் என் கேள்வி. கிரகம் இல்ல அப்படின்னா தான் அந்த வீட்டுக்கு போகணும். ஓகே 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 சார். கிரகம் இல்லைன்னா அந்த வீட்டு ஓனர்கிட்ட போயிடணும். ஓகே, சரிதானே? ஓகே. இல்ல லக்னம் இருக்கிறச்ச மட்டும் லக்னம் எந்த புள்ளியில நிக்கிறதோ அதுவும் பார்க்கணும் இல்லையா? சப்போஸ் இந்த ஃபர்ஸ்ட் 3ல இல்லைனாக்க, அதாவது இந்த 3ல இருக்கிறோம் லக்னங்கிறது தனியாக வந்து பலனை தர முடியாது. கிரகங்கள் தான் பலனை தரும். வெறும் லக்னம் வந்து பலனை வந்து தர முடியாது. கரெக்ட். ஆமா, அதுக்கு அது வந்து கிரகம் கிடையாது. ஆமா, எந்தெந்த கிரகம் எங்கெங்க நிக்குது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு கால்குலேஷன். ஓகே ஓகே. அது கிரகமே இல்லை, அது எப்படி பலனை தரும்? சரி சார். கரெக்டா இல்லையா? கரெக்ட் சார், கரெக்ட். ஓகே, வேற யாருக்கு என்ன சந்தேகம்?
வேற யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருக்கா? குருஜி, வீடே இல்லாத ராகு கேதுக்களுக்கு எப்படி குருஜி பார்க்கறது? ராகு கேதுக்களுக்கு பாவமே கிடையாது. ஸோ எந்த வீட்டு அதிபதியும் அவங்க வரமாட்டாங்க. அப்போ எப்படி பார்க்கறது? ஃபஸ்ட்டு வந்து எந்த பாவத்தை ஆய்வு பண்ணாலும் அந்த வீட்டினுடைய நட்சத்திரத்தை தான் பார்க்குறீங்க. அதில் ராகு கேது நிற்க மாட்டாரா? உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் எந்த பாவத்தை ஆய்வு பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அதுக்கு பதில் சொல்லுங்கள். இல்லை குருஜி, இது பொதுவாக கேட்டேன். பொதுவாக இப்போ உங்கள் ஜாதகத்தில் எந்த பாவத்தினுடைய ஆய்வு பண்ணணும்னு நினைக்கிறீங்க? 4ஆம் பாவம். 4ஆம் பாவம். உங்களுக்கு 4ஆம் பாவம் எது? மகரம். உங்களுக்கு 4ஆம் பாவம் மகரமா? ஒரே ஒரு நிமிஷம் சாரி. நீங்கள் என்ன லக்னம்? மகரம் குருஜி. கும்பம் வரும். 4ஆவது விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னத்துக்கு கும்பம் வந்து 4ஆம் பாவம். இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கும்பத்தினுடைய அதிபதி சனிங்கிறதுனால பூசம், அனுஷம், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் யார் நிற்கிறாங்கன்னு பார்க்குறீங்க. இதில் ராகு இதெல்லாம் வரமாட்டாங்களா? ஒருவங்களும் வரமாட்டாங்க. வருவாங்க குருஜி. இப்போ இதில் கிரகம் இல்லைன்னா கும்ப வீட்டை வந்து எடுக்கிறீங்க, அதில் ராகு இதை நிற்க மாட்டாங்களா? அதுதான் குருஜி. ஸோ இப்போ 4ஆவது வீட்டில் கும்பத்துல வந்து கேது இருக்காரு, அப்படி பார்க்கலாமா? இல்ல பூசம் மனுஷம் உத்திரட்டாதியில கிரகம் இல்லைன்னா கும்பத்துல இருக்க கேதுவை பார்க்கலாம். அதுதானே நான் வந்து 5 நாளாக அதுதானே பேசிட்டு இருக்கிறேன். அதில் என்னங்க சந்தேகம்? சரி. 5 நாளாக சொன்ன ரூலே வந்து 2 ரூல் தான். அந்த வீட்டினுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இருந்தால் அதை பாருங்க, அங்கே கிரகம் இல்லைன்னா அந்த வீட்டில் இருக்கிற கிரகத்தை பாருங்கன்ட்டு 2 ரூல் தான் சொல்லிட்டு இருக்கிறேன். அந்த 2 ரூல் வந்து 4 நாள் சொல்லியாச்சு. இது 5ஆவது நாள். மறுபடியும் அதில் டவுட் வருதா? கொடுத்ததே வெறும் ஜஸ்ட் ஒரு 2 ரூல் தான். எந்த ஒரு பாவத்தை ஆய்வு பண்ணணும்னாலும் அந்த வீட்டு ஓனர் யாரு, அந்த அவருடைய நட்சத்திரத்தில் ஏதாவது கிரகம் இருக்கான்னு பாருங்கன்னு இருக்கேன். அங்கே கிரகம் இல்லைன்னா வீட்டில் ஏதாவது கிரகம் இருந்தால் அதை எடுத்துக்கோங்கன்னு இருக்கேன். 2 ரூல் தான் சொல்லியிருக்கேன். இன்னைக்கு தான் 3வது ரூல் என்னன்னா, அந்த வீட்லேயும் கிரகம் இல்லைன்னா அந்த வீட்டு ஓனர் எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். இந்த 2 ரூல்ல என்ன கன்ஃபியூஷன் இருக்கும்? ஸ்ரீதேவி கேட்டாப்புலன்னா 2லையுமே கிரகம் இல்லை, என்ன பண்ணணும்னு கேட்டாப்புல. அது ஒரு நல்ல கேள்வி. கரெக்டா இல்லையா? சிம்பிளான விஷயம். ஒரு 2 ரூல் வந்து கூட மனசுல நம்மளால வச்சுக்க முடியலன்னா அப்புறம் எப்படி? அஸ்ட்ராலஜிங்கிறது மிகப்பெரிய ஞாபக சக்தி வேணும், நிறைய விஷயங்களை வந்து புரிஞ்சுக்கணும், நல்ல தெளிவு இருக்கணும். எந்த ஒரு பாவத்தையும் நம்ம வந்து ஆய்வு பண்றோம் அப்படின்னா அந்த வீட்டு ஓனருடைய நட்சத்திரம் யார் அப்படிங்கிறத எடுங்கன்னு சொல்றாங்க. அது என்ன, யாருக்கு இது எப்படி புரியாம போயிடும்? யாரோ ஒரு லக்னம் சொல்லுங்க. மகர லக்னம். சரி, மகர லக்னம். மகர லக்னத்தை ஆய்வு பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? மகர லக்னத்துல சனியோட நட்சத்திரத்துல கிரகம் இருக்கான்னு. ஆமா, பூசம் அனுஷம் உத்திரட்டாதியில கிரகம் இருக்கான்னு பாருங்க. பூசம் அனுஷம் உத்திரட்டாதியில கிரகம் இருக்கான்னு பார்க்கணும். இருந்துச்சுன்னா அங்கேயே பலன் முடிஞ்சு போச்சு. சப்போஸ் கிரகம் இல்லை அப்படின்ற பட்சத்துக்கு அடுத்தது என்ன பண்ணணும்? லக்னத்துல கிரகம் இருக்கான்னு இந்த பார்க்கணும். வீட்டு உள்ள கிரகம் இருக்கான்னு எடுத்துக்கீங்க. ஸோ அங்கேயும் கிரகம் இல்லை, இப்போ என்ன பண்ணணும்? சனி பகவான் இங்க நிக்கிறாரு. வீட்டு ஓனர் சனி பகவான் எங்க இருக்காருன்னு பார்த்து பலனை முடிக்கிறீங்க. 1ஆம் பாவத்தினுடைய அவருடைய சிந்தனை வந்து முடிஞ்சு போச்சு. 2ஆம் பாவத்துக்கும் அதே தான். இப்போ 2ஆம் பாவத்தை பற்றி நீங்கள் வந்து தன, குடும்பம், வாக்கு, கல்வி இதை பற்றிலாம் நீங்கள் ஆய்வு பண்ணணும்னா இதுதான் 2ஆம் பாவம். அதுக்கு அதே தான் வரும். அதே தான் சனியோடைய வீடே தான், அப்படியே தான் வரும் பலன். 3ஆம் பாவத்தை ஆய்வு பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? 3ஆம் பாவத்தை ஆய்வு பண்ணால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? 3ஆம் பாவ அதிபதி குரு
குருவோட நட்சத்திரத்துல ஏதாச்சும் கிரகம் இருக்கான்னு பாக்கணுங்க. புனர்பூசம் விசாகம் புரட்டாதி வந்து எடுக்கணும். அதில் கிரகம் இருந்தால் அங்கேயே வந்து பலன் முடிஞ்சு போச்சு. கிரகம் இல்லைன்னா மீன வீட்டுல எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரகத்தை பாக்கணுங்கய்யா. அங்கேயும் கிரகம் இல்லைன்னா குரு எங்க இருக்காரு? அந்த வீட்டோட அதிபதி குரு எங்க இருக்க எந்த நட்சத்திரத்துல உட்கார்ந்து இருக்காரோ அதை பாக்கணுங்க. ஹலோ, சொல்லுங்க சொல்லுங்க, ஷார்ட்டா சொல்லுங்க. ஆன்லைன் கிளாஸ் நடத்திட்டு இருக்கேன். ஆன்லைன் கிளாஸ்ல இருக்கேன். 8:30 மணிக்கு மேலே கூப்பிடுங்க, இல்லை நாளைக்கு கூப்பிடுங்க. இப்போ 3ஆம் பாவத்தை ஆய்வு பண்ணுறோம். புனர்பூசம் விசாகம் புரட்டாதியில் கிரகம் இல்லை. இந்த 3ஆம் பாவம் மீனத்திலையும் கிரகம் இல்லை. இந்த வீட்டு ஓனர் எல்லாம் போயிடுவாரா? மூணாம் இட வீட்டினுடைய ஓனர் குரு பகவான் எங்கேயாவது இல்லாமல் போயிடுவாரான்னு கேட்டேன். ஒரு பாவத்துல 12 பாவத்துல ஏதோ ஒரு பாவத்துல இருப்பாருங்க. அப்போ வந்து ஆன்சர் வருமா வராதா? கண்டிப்பா வருங்க. அவ்வளோதான். இது ஒரு பெரிய கஷ்டமான ரூலா? ஒரு பாத் ஆய்வு பண்ணுறீங்கன்னாக்க அந்த வீட்டினுடைய நட்சத்திரம், அந்த வீட்டு அதிபதியினுடைய நட்சத்திரம், அந்த வீடு, அப்புறம் அந்த வீட்டு ஓனர். என்ன இதில் வந்து இவ்வளோ கஷ்டம் இருக்குது இந்த விதியில்? ஆனால் வந்து நல்ல அஸ்ட்ராலஜி கற்றுக்கணும், டாப்பாக வரணுங்கிற எண்ணங்கள் மட்டும் இருக்குது. ஒரு சிம்பிளான ரூலு. நீங்கள் வேறு ஏதாவது ரொம்ப கிரிட்டிக்கலாக சந்தேகம் கேட்பீங்கன்னு பார்த்தாக்க வேல்யூவே இல்லாத விஷயங்கள் தான் சந்தேகம் கேட்குறீங்க. சொல்ல பார்க்கலாம். சரி, ரைட். இப்போ அந்த இது ரூல் புரிஞ்சது இல்லையா எல்லாருக்கும்? புரிஞ்சுது இல்லையா? புரிஞ்சிருந்துச்சு. ரைட், ஓகே. அது ஃபர்ஸ்ட் நாள் 2வது நாள்னா கூட பரவாயில்ல, 4 நாள் நடத்தி முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து இன்னைக்கு வந்து பார்க்கறது வந்து 5ஆம் பாவம் 6ஆம் பாவம் ரெண்டையும் வந்து நம்ம வந்து கிளியராக பார்த்துடலாம். ஓகேவா? ஓகேங்க ஐயா. ரைட், ஓகே. இப்போ 5ஆம் பாவத்தினுடைய பாவகாரகம் யாராவது வந்து சொல்லுங்க. 5ஆம் பாவத்தை வச்சு என்னென்ன விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும் நம்ம? குலதெய்வம். குலதெய்வம். பூர்வீகம். ஓகே. வேற குழந்தை பற்றி புத்திரம், குழந்தை எல்லாம் ஒண்ணுதான். வேற என்ன தெரிஞ்சுக்கலாம்? பூர்வீகம். பூர்வீகத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். வேற முன்னோர்கள், திருமணம், முன்னோர்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். வேற திருமணம்னா காதல் திருமணம், அதுக்கு வேணா 5ஆம் பாவம் வந்து பயன்படும். நார்மல் திருமணத்துக்கு 5ஆம் பாவத்துக்கு சம்மந்தம் இல்லை. வேற இது முன்னோர்கள்ன்றது தந்தை வழி முன்னோர்கள்னு வருமா குருஜி? கண்டிப்பா தந்தை வழி முன்னோர்களை தான் 5ஆம் பாவம் வந்து குறிக்கும். நம்மளுடைய பூர்வீகம்னா என்ன? அம்மாவுடைய பூர்வீகம் தான் நம்ம வந்து பூர்வீகம்னு சொல்ல முடியும். தந்தை வழி விஷயங்களை தான் நம்ம வந்து பூர்வீகம்னு எடுக்க முடியும். கரெக்டா? ஓகே குருஜி. ஆமா. வேற என்ன சொல்லணும்னா 5ஆம் பாவத்தை வச்சு அவங்களுடைய மன விருப்பங்களை வந்து தெரிஞ்சுக்க முடியும். அவங்களுக்கு என்ன விஷயம் வந்து ரொம்ப பிடிச்சது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? 5ஆம் இடம் என்பது அவங்களுடைய மன ஆசைகள், மன விருப்பங்களை பற்றி தெரிவிக்கும். சரிதானே? ஓகே குருஜி. ஓகே. இப்போ 5ஆம் பாவத்தை பற்றி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பூர்வீகத்தை பற்றி பார்த்துக்க போறோம், குழந்தைகளை பற்றி பார்க்க போறோம்,
அவர்களுடைய மன விருப்பங்கள் ஆசைகளை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அவர்களுடைய முன்னோர்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ கலைத்துறை என்பதும் 5ஆம் பாவத்தில் தான் இருக்குது. அதாவது நடிப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, கலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே 5ஆம் பாவம் தான். அனைத்து கலைகளுமே, இந்த மண்ணில் இருக்கக்கூடிய அனைத்து கலைகளுமே, ஜோதிடம் முதல் கொண்டு நடிப்பு, அடுத்து பாடல்கள், இசை, நாடகம், நாட்டியம், ஸோ எத்தனை கலைகள் இருக்கோ அத்தனை கலைகளுமே 5ஆம் பாவத்துக்கு உண்டான விஷயங்கள் தான். மொத்தம் எத்தனை கலைகள் இருக்கு? ஆய கலைகள் 64 குருஜி. 64. அந்த எல்லாமே 5ஆம் பாவத்துக்குள்ள தான் இருக்கு. அவங்களுக்கு ஒவ்வொரு விஷயங்கள் பிடிச்ச மாதிரி இருக்கும். ஓகேவா? சரியா? ஓகே சார். ஆமா சார். இப்போ சூரியன் 5ஆம் பாவத்தோட சம்பந்தப்பட்டால், 5ஆம் பாவத்தோட சம்பந்தப்பட்டானா எப்படி நீங்க எழுதணும்? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம் கிளீனா. 5ஆம் அதிபதியோட நட்சத்திரத்துல சூரியன் இருக்கும். சூரியன் இருக்கணும். அப்படி இல்லை, அதுல எந்த கிரகமும் இல்லாத பட்சத்தில் 5ஆம் இடத்துல சூரியன் இருக்கணும். 5ஆம் வீட்டுக்குள்ள சூரியன் இருந்தா இந்த பலனை நீங்க எடுத்துக்கலாம். சப்போஸ் 5ஆம் வீட்டினுடைய ஓனருடைய நட்சத்திரத்துல எது கிரகம் இல்லை, 5ஆம் வீட்லயும் எது கிரகம் இல்லை, 5ஆம் வீட்டினுடைய ஓனரே சூரியனா வந்தாலும் இந்த பலனை எடுத்துக்கலாம். நீங்க நட்சத்திரத்துல வந்தா அங்கேயே ஸ்டாப் பண்ணிடணும். வரலன்னா வீட்டுக்கு போகலாம், வீட்டுக்கும் வரலன்னா வீட்டு ஓனருக்கு எடுக்கலாம். சரிதானே? ஃபர்ஸ்ட் வீட்டினுடைய ஓனருடைய நட்சத்திரம், ரெண்டாவது வீடு, மூணாவது வீட்டு ஓனர். சரிதானே? ஓகே சார். ஆமா. ஓகே. இப்ப 5ஆம் பாவத்தோட சூரியன் சம்பந்தப்பட்டால் ஒரு நல்ல புகழ்மிக்க பாரம்பரிய குடும்பத்துல இருந்து அவர் வந்திருப்பார். கண்டிப்பா அவங்களுடைய முன்னோர்கள் நிச்சயமா ஒரு புகழ்மிக்க மனிதர்களாக வாழ்ந்திருப்பாங்க அப்படின்னு நீங்க எடுத்துக்கணும். சரியா? ஓகே சார். ரைட். இப்ப அதே 5ஆம் பாவத்துல எனக்கு சூரியன் சம்பந்தப்படுது அப்படின்னா, என்னுடைய குழந்தை புகழை அடைய போகிறான், அவன்கிட்ட கொஞ்சம் சுயநலம் இருக்கும், சுய கௌரவம் இருக்கும் அப்படின்னு நம்ம பலனை மாத்தி போடுவோம். புரிஞ்சுதா? ஓகே சார். ஐயா சொல்லுங்க. கொஞ்சம் மறுபடியும் சொல்லுங்க ஐயா. 5ஆம் பாவத்தோட சூரியன் சம்பந்தப்படும் போது நம்மளுடைய முன்னோர்கள், தாத்தாவுக்கு அப்பாவோ ரொம்ப புகழ்மிக்க ஒரு மனிதராக இந்த மண்ணில் வாழ்ந்திருப்பாங்க. ஓகேவா? ஓகேங்க ஐயா. தாத்தா சொத்து யாருக்கு சொந்தம்? பேரனுக்கு. 5ஆம் பாவம் நம்ம தாத்தாவையும் சொல்லு, நம்மளுடைய குழந்தை, முதல் குழந்தையையும் சொல்லும். சொல்லுமா சொல்லாதா? ஆமாங்க ஐயா, சொல்லுங்க ஐயா. அப்ப நம்ம குழந்தையும் அதே போல் வாழப் போகிறான் அப்படின்னு எடுக்கணும். புரிஞ்சதா? ஓகேங்க ஐயா. ரைட். ஓகேங்க ஐயா. அவனும் நிச்சயமா நம்மளுடைய குழந்தையும் புகழை அடைவதற்காக அவன் முயற்சிகள் எடுப்பான். அதுதான் அவனுடைய ஹாப்பியா இருக்கும். சரி, நம்மளுடைய மன விருப்பம். இப்ப 5ஆம் பாவம் என்பது நம்மளுடைய ஆசையை பற்றி தெரிவிக்கும், ஒவ்வொருத்தருடைய ஆசையை பற்றி தெரிவிக்கும். இப்ப இதுல சூரியன் சம்பந்தப்படும் போது என்ன ஆகும்னா, அரசியல்ல ஒரு தலைவராக வரணுன்ற ஆசை இருக்கும், அரசு அதிகாரியா வரணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இருந்திருக்கும். கலை விழாக்கள், கலைத்துறை எல்லாமே 5ஆம் பாவம் தான். அப்போ அரசு சார்ந்த கலை விழாக்களை எடுத்து நடத்தக்கூடிய முன்னணிகள் என்ன எடுத்து நடத்தணும் அப்படின்ற எண்ணங்கள் வந்திருக்கும். அதில் கலந்துக்கலாம். அப்படிங்க ஏதோ ஒரு ஈடுபாடு என்பது தானவே வந்துடும். இப்போ சுதந்திர தின விழாவுக்கு என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு மாவட்டத்திலேயே இருக்கக்கூடிய கலெக்டர் முன்னாடியில் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறோமா இல்லையா? ஸ்கூல்லேருந்து ஸ்டூடெண்ட் போவாங்க, என்சிசிலேருந்து போவாங்க. அந்த மாதிரி என்னன்னா அரசு சார்ந்த விழாக்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வார்கள்.
ஒன்று தலைமையேற்று நடத்தலாம், அல்ல அதில் வந்து பங்கெடுத்துக்கலாம். அரசு சார்ந்த கலை விழாக்கள், ஒரு நான் வந்து சுதந்திர தினத்தில் வந்து ஒரு நாடகம் போட மாட்டாங்களா, போடுவாங்களா போட மாட்டாங்களா? ஒரு நாட்டியம் என்பது இருக்குமா இருக்காதா? இருக்கும் சார், கண்டிப்பா. ஒரு பாரம்பரிய நிகழ்வுகள் எல்லாம் அன்னைக்கு வந்து நம்ம வந்து பண்ணி காட்டுவாங்க. ஸோ அதான் அரசு சார்ந்த கலை விழாக்கள். ஸோ அதிலெல்லாம் வந்து ஈடுபாடு வந்து ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்கு வந்துடும். ஓகேவா? ஓகே சார். என்ன கிளாஸ் இன்ட்ரெஸ்டாக இருக்கா, இல்லை ஏதோ போர் அடிக்குதுன்னு டாபிக் மாற்றிட்டுலாம்? நல்லா போயிட்டு இருக்கு. நல்லா இருக்குங்க. ரைட். இப்போ அடுத்து வந்து என்னன்னா, சந்திரன் 5ஆம் பாவத்தோடு சம்பந்தப்பட்டால், சந்திரன்னா யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சந்திரன் தான் வந்து நடிப்புக்கு உண்டான கிரகம். தன்னுடைய நடிப்பால் ஒருத்தரை ஈர்ப்பது என்பது சுக்கிரன். கலைத்துறை, மீடியா துறை என்பது சுக்கிரன். ஆனால் அவர் காட்டுற அந்த முக பாவனங்கள் இருக்கு இல்லையா, முக பாவனங்கள், அதாவது சிவாஜி கணேசன் எடுத்துக்கலாம். நீங்க சவாலியர் சிவாஜி கணேசன் அவருடைய நடிப்பு எப்படி இருக்கும்? ஒவ்வொரு முகத்திலேயே நடிப்பாரு சார். முகத்திலேயே நடிப்பாரு. ஆமா, அதுதான் வந்து சந்திரன் 5ஆம் பாவத்தோட சம்பந்தப்பட்டார். இவங்க நடிகராகவே இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. இவங்க வேற ஏதோ துறைகளில் வேலை பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இவங்க பேசும்போது வாய் வந்து பேசுறதை விட முகம் தான் ரொம்ப பேசும். பூர்வம் பேச, கண் இப்படி அப்படி போகும், கண்ணை வந்து போகும், வாய் ஸ்டைலாகும். ஒரு சிலர் பேசும்போது பார்த்துருக்கீங்களா, அப்படியே நிறுத்தி நிதானமா அப்படியே நடிப்போடு அப்படியே பேசுவாங்க. பார்த்துருக்கீங்களா இல்லையா? பார்த்திருக்கோம் சார். ஆமா, பார்த்துருக்கேன். அதெல்லாம் என்னன்னா 5ஆம் பாவத்தோட சந்திரன் தொடர்பு பட்டால் அவங்களுக்கு இயல்பாகவே அந்த கேரக்டர் வந்துடும். ஓகேவா? அதே போல தாயார் வந்து நல்ல ஒரு பாரம்பரியமான ஒரு குடும்பத்துல இருந்து வந்திருப்பாங்க. சரியா? ஓகே சார். இப்போ தன்னுடைய குழந்தை அப்படின்னு எடுக்கும்போது அது நிச்சயமா வந்து உணவு பிரியரா இருக்கும். உணவு சம்பந்தப்பட்ட ஆய்வுகள், அதை பண்ணக்கூடிய, அதை வந்து எங்கெங்க என்னென்ன விளையுது, என்ன பண்றோம். இப்போ 5ஆம் பாவம் என்பது உங்களுக்கு வந்து விவசாயத்தை பற்றி தெரியும். நம்மளுடைய பூர்வீகம்னா நம்ம பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்கள், தாத்தா சொத்து. எனக்கு வந்து அங்கே வந்து 10 ஏக்கர் காடு இருக்கு, 15 ஏக்கர் இருக்கு, 20 சென்ட் இருக்கு, ஒரு பண்ணை வீடு இருக்கு. இதெல்லாம் 5ஆம் பாவம் தான். பூர்வீக சொத்து என்பது 5ஆம் பாவம் தான். பூர்வீகத்தில் வந்து ஒரே ஒரு வீடு இருக்குன்னா அது வந்து 4ஆம் பாவம். பூர்வீகத்தில் ஒரு தோட்டம் இருக்கு, பண்ணை விவசாய இடம் இருக்கு, ஒரு மேட்டுக்காடு இருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து எதில் கொண்டு வரணும்னா 5ஆம் பாவத்தில் தான் வந்து கொண்டு வரணும். சரியா? ஓகே சார். ஸோ அவங்களுடைய மன விருப்பம் என்பது எப்படி இருக்கும்? சந்திரனுடைய மன விருப்பம், சந்திரன்னா வந்து இயற்கை, மலர்கள், நீர்நிலைகள், இதெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதே போல மனதை இனிமையாக வைத்திருக்கக்கூடிய, தெளிவாக வைத்திருக்கக்கூடிய கலைகள் என்ன சொல்லலாம்? யோகா எடுக்கலாமா, தியானம் எடுக்கலாமா, ஒரு முத்திரை பயிற்சி சொல்லலாமா, ஒரு ஃப்ளவர் ரெமெடி, மலர் மருந்துகள் சொல்லலாமா? அதுதான் நேற்றைக்கே சொன்னேன், உங்களுக்கு வந்து கற்பனை திறன் என்பது வேணும். ஒரு சந்திரன் அப்படின்ற விஷயத்தை வச்சுட்டு பல கோணத்தில் வந்து சிந்திச்சு எடுக்க தெரிஞ்சுக்கணும். புரிஞ்சதா? இது எல்லாமே வந்து சந்திரன் தான். அப்ப அவங்க சந்திரனா பூச்செடின்னு எடுக்கலாமா? எடுக்கலாமா? ஆமா சார், எடுக்கலாம் சார். அப்ப அவங்க பூர்வீகத்துல பூந்தோட்டம் இருக்கும்னு எடுக்கலாமா? நல்ல விவசாய நிலம் என்பது அவங்க கிட்ட இருக்கும்னு எடுக்கலாமா? சந்திரனா உணவு தானியங்கள் தானே. உணவுனா வந்து நெல் மட்டுமா, கோதுமை மட்டுமா? எல்லாமே, அதாவது தானியங்களாக இருந்தாலும் சரி, காய்கறிகளாக இருந்தாலும் சரி, கீரைகளாக இருந்தாலும் சரி, பழங்களாக இருந்தாலும் சரி, மலர்களாக இருந்தாலும் சரி, எல்லாமே சந்திரனுக்கு உட்பட்டது தான். கரெக்டா இல்லையா? ஆமா சார். அவங்க பூர்வீகத்துல இது சம்பந்தமா ஏதோ ஒரு விளைநிலம் என்பது இருக்கும்.
அப்படின்னு எடுக்கணும் நீங்க. இதில் வந்து 2 விஷயங்கள் இருக்கு. சந்திரன் நெகட்டிவாக இருந்தால், 5ஆம் பாவ தொடர்பை பெற்று சந்திரன் நெகட்டிவாக இருந்தால் அதெல்லாம் இருந்து இவங்களுக்கு வந்து அழிஞ்சிருக்கும். இவங்க கைக்கு வராமல் அழிஞ்சிரும். இது 5வது நாள். இது வந்து இன்னைக்கு எத்தனாவது நாள்? 3வது நாள் பாடத்திட்டமா? ஆமா சார். 3வது நாள். 5ன்னு சொல்லிட்டேன். 3வது நாள், சாரி. இப்போ வந்து என்னன்னா, இன்னைக்கு ஒரு சூட்சமம் சொல்லித்தரேன். இப்போ 5ஆம் பாவத்தோட சூரியன் சம்பந்தப்பட்ட சில பலன்கள் பார்த்தோம். அது பாசிட்டிவாக இருந்தால் தான் அப்படி இருக்கும். நெகட்டிவாக இருந்தது அப்படின்னா முன்னோர்கள் வந்து சரியாக வாழலன்னு எடுக்கணும். பாசிட்டிவாக இருந்தால் முன்னோர்கள் சரியாக வாழ்ந்திருக்காங்கன்னு எடுக்கணும். புரிஞ்சதா? இப்போ 5ஆம் பாவத்தோட சந்திரன் சம்பந்தப்படும் போது அது யோகியாக, உபயோகியாக, கரணநாதனாக, யோக நட்சத்திரம், உபயோக நட்சத்திரம், கரண நட்சத்திரத்தில் திரிசூன்யத்தால் விபரீத ராஜயோகம் பெற்று பாசிட்டிவாக இருந்ததுன்னா அதெல்லாம் இருக்குன்னு சொல்லணும். நெகட்டிவாக இருந்ததுன்னா அதையெல்லாம் இழந்திருக்கார்கள்னு பலன் சொல்லணும். ஓகேவா? ஓகே சார். அப்போ 1ஆம் பாவத்திலேருந்து 4ஆம் பாவம் வரை ஏற்கனவே பார்த்தாச்சு. நம்ம எல்லாத்துக்கும் பாசிட்டிவாகவே சொல்லிட்டு வந்தோம். அந்த கிரகம் வந்து பாசிட்டிவாக நின்னா பாசிட்டிவாக சொல்லுங்க, நெகட்டிவாக இருந்ததுன்னா இதையெல்லாம் இழப்பார்கள்னு சொல்லுங்க. அதுதான் வந்து கிரியேட்டிவிட்டி. அதை நீங்கள் தான் மாற்றிக்கணும். நான் இதையெல்லாம் மாற்றிட்டு இருந்தாக்க இங்கே வந்து 10 நாள் வந்து வேலை கட்டாது. சரிதானே? ஓகேவா? இப்போ அடுத்தது 5ஆம் பாவத்தோட செவ்வாய் சம்பந்தப்பட்டு ஒரு பாசிட்டிவா இருக்கு அப்படின்னா நிச்சயமா பூர்வீகத்தில் சொத்த ஒருக்கு இருக்கும். செவ்வாய் என்பது நிலப்புலன்களை வந்து தெரிவிக்கும். 5ஆம் பாவம் சம்பந்தப்பட்டதுனால பூர்வீகத்துல இருந்து இவருக்கு இருக்கும்னு சொல்லணும். 4ஆம் பாவம் சம்பந்தப்பட்டா இவர் வந்து வாங்குவார்னு சொல்லணும். இவர் வந்து வீடு கட்டுவார்னு சொல்லணும். அப்போ பாவத்துக்கு தகுந்த மாதிரி பலன்கள் வந்து சேஞ்ச் ஆகும். சரிதானே? ஓகே சார். அப்போ குறிப்பிட்ட பாவத்தில் இருந்தாக்க அண்ணன் வந்து கட்டி தருவார்னு சொல்லணும். குறிப்பிட்ட பாவத்துக்கு வந்து அக்கா வந்து கட்டி தருவாங்கன்னு சொல்லணும். குறிப்பிட்ட பாவத்துக்கு வந்து மாமியார் வீட்டுல இருந்து இவருக்கு வரும், மாமனார் வந்து கொடுப்பாங்கன்னு சொல்லணும். செவ்வாய் என்பது நில யோகம் இருக்கு. அது எங்க இருந்து அந்த யோகம் வரப்போகுது? பாவத்துக்கு தகுந்தமா மாறிடும். அப்ப 5ல இருந்து என்ன சொல்லணும்? இவங்க தாத்தா இவருக்கு வந்து கொடுத்துட்டு போவாருன்னு சொல்லணும். பாசிட்டிவா இருந்தா. நெகட்டிவா இருந்தா தாத்தா சொத்து கிடைக்காதுன்னு சொல்லணும். காலத்துக்கு முன்னாடியே தாத்தாவோ அப்பனோ சித்தப்பனோ பெரியப்பனோ அந்த சொத்தை வந்து முடிச்சு தந்தாங்கன்னு சொல்லணும். புரிஞ்சதோ? புரிஞ்சது சார். இப்ப அடுத்தது வந்து குழந்தை. இவருக்கு ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அதனால துணிச்சலான ஒரு குழந்தையா இருக்கும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. இப்ப 5ஆம் பாவம் செவ்வாய் சம்பந்தப்படும் போது இவங்களுடைய மன விருப்பம் என்பது எப்படி இருக்கும் அப்படின்னா நிச்சயம் வந்து அடிதடி விளையாட்டுகள், மூட்டத்தனமான விளையாட்டுகள், இந்த வந்து என்னன்னா உட்காந்து விளையாடுறதை தவிர எல்லாமே முரட்டத்தனமான விளையாட்டு தான். இப்போ கபடி போட்டி இருக்கு, ஒரு ரன்னிங் இருக்கு, அத்லெட்டிக் இருக்கு, ஒரு குத்துச்சண்டை இருக்கு, ஒரு ஃபுட்பால் விளையாடுறோம், ஹாக்கி விளையாடுறோம். எதுலதான் ரிஸ்க் இல்லை. எல்லாத்துலேயும் இவர் விளையாடுற ஸ்டைல் வேற மாதிரி இருக்கும். இவர் விளையாடுற ஸ்டைல் வந்து ரொம்ப முரட்டத்தனமா இருக்கும். நேருக்கு நேரம் யாராவது வந்தா கூட துணிச்சலா அடிப்பாங்க, நீயா நானா அப்படிங்கிற மாதிரி. ஒரு ஃபுட்பால் 2 பேர் ஓடி எடுக்கிறாங்க, 2 பேரும் அவங்க ஒரே பால உதப்பாங்க, 2 பேரும் திருட்டு சுத்தி விடுவோம். ஹாக்கிலையும் நடக்கும். ஏன் ரன்னிங்ல நடக்காதா? அவ்வளோ ஸ்பீடு ஓடும்போது தடிக்குட்டி விழுந்தாங்க என்ன நடக்கும்?
எல்லா விளையாட்டுலையுமே ரிஸ்க் என்பது இருக்கு. உட்காந்து விளையாடுற விளையாட்டுகளை தவிர மீது எல்லா விளையாட்டுலையும் ரிஸ்க் இருக்கு. ஆனால் அந்த ரிஸ்க்கை பார்த்து இவங்க வந்து பயப்பட மாட்டாங்க. 5ஆம் பாவம் சம்மந்தப்பட்டு செவ்வாய் பாசிட்டிவாக இருந்தால் விளையாட்டு வீரன்னு சொல்லணும். நெகட்டிவாக இருந்தால் இவன் விளையாட்டாலே வந்து வீணாக போவான்னு சொல்லணும். இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அந்த இடத்துல பாசிட்டிவாக சொல்லணுமா நெகட்டிவாக சொல்லணும். பாசிட்டிவ்னா எப்படி வந்து பலன் சொல்லணும், நெகட்டிவாக இருந்தால் எப்படி சொல்லணும். புரிஞ்சதா? அதே போல நடிப்புத்துறை அப்படின்னு வரும்போது இந்த செக்ஸ் ரிலேட்டடாக நடிக்கக்கூடிய நடிகர் நடிகைகள் அன்னைக்கெல்லாம் படங்கள் எடுக்கும்போது ஒரு ஒரு இடையில வந்து ஒரு பாட்டு வருதுன்னா தனியாக ஒரு நடிகை போடுவாங்க. சில்க் சுமிதா, அப்புறம் வேற யாரும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தனியாக ஒரு நடிகை வந்து போடுவாங்க. இப்போல்லாம் அப்படி கிடையாது, கதாநாயகிகளே எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ வந்து என்னன்னாக்க கதாநாயகர்களும் அதே மாதிரி தான். கதாநாயகன் வந்து இன்னைக்கு வந்து ஆபாச பட ஈக்குவலாக தான் எல்லாமே போயிட்டு இருக்கு. நமக்கு கலாச்சாரமே மாறிடுச்சு. அப்போ என்னன்னா செக்ஸ் ரிலேட்டடாக அதில் வந்து கூச்சம் எதுவுமே இல்லாமல் தன்னுடைய உடல் அழகை வெளியில் காட்டிக்கிட்டு அதை வசனமாக பேசிக்கிட்டு பச்சையாக வந்து திட்டான் கெட்ட வார்த்தையில் படத்தில் ஸ்க்ரீனில். அப்போ இந்த மாதிரி நடிக்கிறதுக்கு வந்து துணிந்த நபர்கள் எல்லாமே வந்து செவ்வாயினுடைய தொடர்பு வந்து 5ஆம் பாவ தொடர்பு வந்து நிச்சயம் இருக்கும் அவங்களுக்கு. அது வந்து பேசாத நடிகர்களும் வந்திருக்காங்க. இப்போ எம்ஜிஆர் பேசுவாரா? பேச மாட்டாங்க. எம்ஜிஆர் வந்து அந்த மாதிரி வசனங்கள் வந்து பேச மாட்டாங்க. இப்போ ரஜினிகாந்த் பேசுவாரா? பேச மாட்டாங்க. இப்போ ஒரு சில நடிகர்கள் வந்து பேச மாட்டாங்க, ஒரு சில நடிகர்கள் பேசுவாங்க. அப்போ வந்து 5ஆம் பாவ தொடர்பை வந்து செவ்வாய் பெறும்போது அதுக்கு தயங்காத நடிகர்கள் நடிகைகள் அப்படின்னு முடிவு பண்ணணும். சரியா? ஓகே சார். இப்போ புதன் வந்து 5ஆம் பாவத்தோடு சம்பந்தப்படும் போது முன்னோர்கள் வந்து நல்ல ஒரு எழுத்தாளர்களாக அல்லது வந்து என்னன்னா நல்ல ஒரு புத்திசாலியாக அறிவாளியாக வாழ்ந்திருப்பாங்க நிச்சயம். அப்படியே புதனுடைய காரணத்தை மாற்றி போடுங்க, அவ்வளோதான். குழந்தைன்னு வரும்போதும் அதே கேரக்டர் வந்து வெளிப்படும். அந்த கலகலப்பான குழந்தை அப்படிங்கிறது அந்த ஏன்னா தாத்தாவும் பேரனும் ஒண்ணுதான். தாத்தாவுடைய கணக்கு அப்படியே பேர குழந்தைக்கு வந்து சேரும். ரெண்டு வாழ்க்கையும் வந்து ஏறத்தாலும் ஒரு மாதிரி தான் இருக்கும். இதுல வந்து என்னன்னாக்கா அவர் ஒழுங்காக வாழ்ந்திருந்தாருன்னா அந்த புண்ணியத்தினால இவரு ஒழுங்காக வாழ்வார். அவர் அங்கே ஏதாவது டிபிக்கு அடிச்சிருந்தாருன்னா இவரு வந்து காலியாக அந்த பாவ கணக்கை இவர் அனுபவிக்கணும். அங்கே புண்ணியம் பண்ணியிருந்தா இவரும் அந்த புண்ணியத்தை அனுபவிச்சோம். புரிஞ்சுதா? ஓகேவா? புரிஞ்சுது சார். தாத்தா வந்து பெருந்தனத்தை வந்து அடுத்தவங்களும் வட்டி கொடுத்து ஆட்டை போடுறாரு. அப்ப பேரனுக்கு இங்க என்ன கிடைக்கும்? பேரன் வந்து பெருந்தனத்தை வந்து இழக்க போறோம். அவர் நிறைய பேருக்கு பண விஷயத்துல புண்ணியம் பண்ணியிருந்தா அதெல்லாம் ரிட்டர்ன் வந்து இவருக்கு வந்து சேரும். வருமா வராதா? வருமா வராதா? ஆமா சார், அப்படிதான். 5ஆம் பாவம் என்பது தாத்தாவை பத்தி சொல்லும், நம்மளுடைய குழந்தை பத்தி சொல்லும். ரெண்டும் ஒண்ணுதான், வேற ஒன்றும் கிடையாது. அங்க கணக்கு கட்டாங்க, இங்க கணக்கு காட்டாங்க. இவருடைய மனம் விருப்பம் எப்படி இருக்கும்? யார் வீட்டுல தான் அது சத்தம்? யார் வீட்டுல தான் அது சத்தம்? யாரும் மியூட் போடவே இல்லை. ஐந்தாம் பாவத்தோட குரு சம்பந்தப்படும் போது அவங்களுடைய மன விருப்பம் எப்படி இருக்கும்? பணம் அதை நோக்கி இப்போ செல்வம் பணம். பூர்வீக சொத்தெல்லாம் கிடைக்கும் சார். பாசிட்டிவா இருந்தா பூர்வீக சொத்து கிடைக்கும்.
நெகட்டிவ். நான் கேட்ட கேள்வி அவங்களுடைய மன விருப்பம் எப்படி இருக்கும்? அதாவது இந்த ஆன்மீகம் இல்ல, ஒரு இது கோவில் அவங்க மன விருப்பம் எப்படி இருக்கும்னா மத நம்பிக்கை என்பது இருக்கும். அவங்க மத நம்பிக்கை இருக்கும். வேத விற்பனர்களாக இருப்பார்கள். வேதத்தை படிக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்களுக்கு வந்து இருக்கும். சரிதானே? அதே போல பிறருக்கு வந்து டீச் பண்றதுங்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சதா இருக்கும். கற்பித்தல், பிறருக்கு கற்பித்தல், அது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கும். ஓகேவா? இப்போ 5ஆம் பாவத்தோட சுக்கிரன் சம்பந்தப்படும் போது நிச்சயமாக ஒரு அழகான வீடு என்பது உண்டு பூர்வீகத்துல. அந்த சுக்கிரன் பாசிட்டிவா இருந்தா இப்பவும் அந்த வீடு இருக்கு, நெகட்டிவா இருந்தா அந்த வீடு வந்து காலி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? ஓகே சார். 5ஆம் பாவத்தோட சம்பந்தப்பட்டு அவருடைய குழந்தை என்பது எப்படி இருக்கும்னா நல்ல அழகான குழந்தையாக, வசீகரமான குழந்தையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பலன் சொல்லுவோம். 5ஆம் பாவத்தோட சுக்கிரன் சம்பந்தப்படும் போது அவருடைய மன விருப்பம் என்பது எப்படி இருக்கும்? கலைத்துறையில் நல்ல ஈடுபாடுகள் என்பது அவருக்கு இருக்கும். நல்ல கேளிக்கை கொண்டாட்டங்கள், என்டர்டைன்மெண்ட்லாம் விரும்பக்கூடிய ஒரு நபராக அவர் இருப்பார் அப்படின்னு பலன் சொல்லுவோம். ட்ரெஸ்ஸிங் சென்ஸு, மேக்கப் சென்ஸு, என்டர்டெயின்மெண்ட்டு, புதிய வாகனங்களில் வந்து பயணிக்கிறது, இதெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயமா இருக்கும். ஓகேவா? ஓகே சார். சனி சம்பந்தப்படும் போது நல்ல பூர்வீகம் என்பது ஒரு பழமை வாய்ந்ததாக ரொம்ப பரம்பரையாக வந்துட்டு இருக்கும். எவ்வளோ பெரிய சொத்தாக இருந்தாலும் 2-3 தலைமுறைக்கு மேலே மாறிவிடும். சனி சம்பந்தப்பட்ட என்ன நடக்கும் அப்படின்னா அது வந்து பல தலைமுறைகள் வந்து கடந்து வரும் அந்த சொத்து, ப்ராப்பர்ட்டி. அதே போல் வீடு என்பது பல தலைமுறைகள் வந்து கடந்து வர்றதுனால அந்த தோட்டமும் சரி, அந்த வீடும் சரி, எல்லாமே வந்து பழமை வாய்ந்ததாக இருக்கும். பழைய டைப்பில் இருக்கும் அந்த வீடெல்லாம். அநேகமாக இந்த ஓட்டு வீடு, வில்ல வீடும்பாங்க இல்லையா, அந்த மாதிரி போயிடும். கூரை வீடு, ஓட்டு வீடு, வில்ல வீடு, ஸோ அந்த ஸ்டைலில் போயிடும். ஓகேவா? ஓகே சார். குழந்தைகள் அப்படின்னு எடுக்கும்போது நல்ல பொறுமைசாலியாக இருப்பார்கள்னு சொல்லலாம். இவருடைய குழந்தை நல்ல பொறுமைசாலியாக இருக்கும்னு சொல்லலாம். இப்போ யாராவது இருக்கு 5ஆம் பாவத்தோட சனி சம்மந்தப்படுறாரு, எனக்கு பாசிட்டிவாக இருக்குன்னா என்னுடைய குழந்தை நல்ல பொறுமைசாலி, அது வந்து அவங்களுக்கு வந்து நல்ல விஷயம். என் ஜாதகத்தில் 5ஆம் பாவம் சனி சம்மந்தப்பட்டு நெகட்டிவாக இருக்குன்னா என் குழந்தை பொறுமையினாலேயே வீணா போக போறான்னு எடுக்கணும். ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளாரையும் 2 தன்மைகள் என்பது உண்டு, 2 துருவங்கள் என்பது உண்டு. ஒரு பாசிட்டிவ், ஒரு நெகட்டிவ், ஒரு பாசிட்டிவ், ஒரு நெகட்டிவ். 12 பாவத்துக்குள்ளாரையும் பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் இருக்கு. 9 கிரகங்கள்கிட்டையும் பாசிட்டிவும் இருக்கு, நெகட்டிவும் இருக்கு. ஒரு பாவத்துக்குள்ளார 9 கிரகத்தை வச்சு பாவத்தோடு 9 கிரகத்துவம்னு எடுத்தாலும் அதில் ஒவ்வொரு வார்த்தைகள்லையும் பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் இருக்கு. இதில் தான் அஸ்ட்ராலஜியில் வந்து நம்ம வந்து ஜெயிக்க முடியும். இந்த 3, 6, 8, 12 பாவங்கள் ரொம்ப மோசமான பாவம். இது வந்து வம்பு, வழக்கு, நோய் நொடிகள், கடன், அசிங்க, அவமானம், விரயம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சு தள்ளிடுறது. அதே 3ஆம் பாவம், 6ஆம் பாவம், 8ஆம் பாவம், 12ஆம் பாவத்துல நல்ல விஷயங்கள்லாம் இல்லையா? ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் இருக்கு. 6ஆம் பாவம் நோய் அப்படின்னா 6ஆம் இடம் வந்து நோய் நெகட்டிவாக இருந்தால் நோய், அதே கிரகம் பாசிட்டிவாக இருந்தால் நோய் இல்லைன்னு தானே வரும். 6ஆம் பாவம் வம்பு, வழக்குன்னு சொல்லுது, வழக்கு இருக்கு. அந்த கிரகம் பாசிட்டிவாக இருந்தாக்கா வழக்கில் வந்து ஜெயிச்சு தரதா, நெகட்டிவாக இருந்தால் அதை தோக்க வைக்காதா? கடன் ஒன்று இருக்கு. இவன் 6ஆம் பாவத்தை வந்து கடன் எடுக்கிறான். அந்த இவன் வந்து பாசிட்டிவாக இருந்தால் இவன் பிறருக்கு கடன் கொடுத்து சம்பாதிச்சுட்டு இருப்பான் வட்டி கூட்டு.
நெகட்டிவாக இருந்தால் இவன் கடன் வாங்கிட்டு கஷ்டப்படணும். இப்படி ஒவ்வொன்றிலையும் வந்து எதிர்வினைகள் என்பது உண்டு. அதுதான் வந்து எல்லாம் அந்த அஸ்ட்ராலஜி உலகமே வந்து கோட்டை போடுறாங்க. அதை வந்து புரிஞ்சிக்காம தோத்து போயிடுறாங்க. இந்த 3, 6, 8, 12 பாவங்களை தவிர மீது எல்லாம் அப்படியே நல்ல பாவம். இது மட்டும் என்ன கெட்டவே கிடையாது. எல்லாத்துக்குள்ளாரையும் நல்லது இருக்கு. எல்லாத்துக்குள்ளே உயிர் வழி சொத்து, உழைக்காத தனம், லாட்டரி யோகம், புதையல் யோகம், அதெல்லாம் எந்த பாவம்? 8ஆம் பாவம். இப்போ இதை வந்து நம்ம ஜோதிடம் படிச்சுட்டு இருக்கோம். இயற்கைக்கு சார்ந்த ரகசியங்கள் எங்கே இருக்கு? 8ஆம் இடத்துல தான் மறைக்கப்பட்டிருக்கு. மறைக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாமே 8ஆம் பாவம் தானே. அதெல்லாம் அசிங்கம், அவமானம், வந்து மரணம், திடீர் விபத்து, இதை மட்டும் சொல்லிவிட்டு 8ஆம் பாவம் வந்து நெகட்டிவ்னு சொல்லிட்டு போகிறது. அப்போ புதையல் வந்து கிடைச்சா உனக்கு வந்து வேணாம்னு சொல்லியிருக்கியா? லாட்ரி யோகம் கிடைச்சா வேணாம்னு சொல்லியிருக்கியா? கீழே கலந்து பணம் எடுக்கிற வேணாம்னு இருக்கியா? உயிர் வழி சொத்து வந்து வருது, அது வேணாம்னு சொல்லியிருக்கியா? இல்லை ஜோதிட ரகசியங்கள்லாம் கிடைக்குது, ஒரு கலை சார்ந்த ரகசியங்கள்லாம் கிடைக்குது, வேணாம்னு இருக்கீங்களா? அப்போ அது அங்கே தானே இருக்குது, 8ல் தானே இருக்குது. எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் இது. அப்போ எல்லாத்துக்குள்ளாரையும் வந்து பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது. இன்றைக்கி நான் வந்து ஒரு கணக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா எல்லாத்துலேயும் பாசிட்டிவாக அடிச்சுட்டு இருக்கக்கூடாது. அந்த கிரகம் பாசிட்டிவாக இருந்தால் தான் பாசிட்டிவாக சொல்லணும். நெகட்டிவாக இருந்தால் என்ன பண்ணணும்? நெகட்டிவா அதை மாத்தி சொல்லணும். அந்த வார்த்தையவே அப்படியே மாற்றி போடணும், அவ்வளோதான். சுக்கிரன் 5ஆம் பாவத்தோட சம்மந்தப்பட்டிருக்குன்னா கலை நயத்தோட அழகான ஒரு வீடு உண்டு. அந்த கிரகம் வந்து அந்த ஜாதகத்தில் நெகட்டிவாக இருக்குது, என்ன சொல்லணும்? வீடு வந்து இப்போ இல்லைன்னு சொல்லணும். எல்லாம் இடிஞ்சு போய் அழகான வீடு இருந்தது, இப்போ மெயின்டெனன்ஸ் இல்லாமல் இப்போ வந்து என்னென்னா பார்க்குறதுக்கே மோசமாக இருக்குதுன்னு சொல்லணும். வீடை இழந்துட்டீங்கன்னு சொல்லணும். கரெக்டா இல்லையா? ஆமா சார். எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் தான் பார்த்து பண்ணிக்கணும். இப்போ இந்த சனி வந்து 5ஆம் பாவத்தோடு சம்மந்தப்படும் போது அவங்களுடைய மன விருப்பம் என்பது எப்படி இருக்கும்? நிச்சயம் வந்து அவங்க வந்து தனிமை விரும்பியாக இருப்பார்கள். அதுதான் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். சனி பகவானை பொறுத்தவரையும் தனிமை விரும்பி, அதுதான் அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம். இன்னொன்று வந்து என்னன்னா, ஆய்வு திறன் என்பது ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து நோண்டிட்டு இருப்பாங்க, ஆய்வு பண்ணிட்டு இருப்பாங்க. புரியுதா? புரிஞ்சுச்சு சார். அடுத்தது ராகு பகவான். ராகு பகவான் 5ஆம் பாவத்தோடு சம்பந்தப்படும் போது அவங்களுடைய பூர்வீகத்தை என்ன சொல்லலாம்? பிரம்மாண்டமான பூர்வீகம்னு சொல்லலாமா? அவங்க முன்னோர்கள்லாம் வந்து அடிதடி ரொம்ப வழக்குகள் எதுக்கு தயங்காதவர்கள்னு சொல்லலாமா? பாசிட்டிவாக இருந்தால், நெகட்டிவாக இருந்தால் என்ன சொல்லணும்? அதனாலேயே வீணாக போயிருப்பாங்க எல்லாரும் சொல்லணும். பாசிட்டிவாக இருந்தால் அதனாலேயே இவங்க வந்து வாழ்ந்துருப்பாங்கன்னு சொல்லணும். சரிதானே? ஓகே சார். இவங்களுடைய ஆசைகள்லாம் எப்படி இருக்கும்? பிரம்மாண்டமா இருக்கு சார். ரொம்ப பிரம்மாண்டமானதா இருக்கும். அதே போல மது, மாது, சூது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும். வெளிநாடு மோகம், வெளிநாடு கலாச்சாரம், டெக்னிக்கல் லைனு, இதிலெல்லாம் அவங்களுக்கு வந்து மன ஆசைகள் இருக்கு. நல்லா அனுபவிக்கணும் அப்படிங்கிற புது மொபைல் ஒன்று வந்துருச்சுன்னா அதை வாங்கணுங்கிற ஆசை வந்துடும். ஒரு நல்ல ஹோம் தேட்டரோட ஒரு டிவி இருக்குன்னா அதில் வந்து நல்ல மியூசிக் கேட்கணும் அப்படின்ற ஆசை வந்துடும். முதல்ல வந்து என்னன்னா, ராகு ரிலேட்டடாக அவங்களுக்கு ஆசை என்பது பிரம்மாண்டமாக வந்துவிடும். சரியா? ஓகே சார். இப்போ கேது சம்மந்தப்பட்டா அவங்க வந்து ஞானிகளாக இருக்கலாம், ஏதோ ஆன்மீக ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு பூர்வீகமாக இருக்கலாம், அதுக்குள்ள ஒரு கோவில் இருக்கலாம், ஜீவ சமாதி இருக்கலாம், மூலிகை பண்ணைகள் மாதிரி ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து இருக்கலாம், மூலிகைகள் தயாரிச்சிருக்கலாம், தாத்தாவே வந்து ஒரு வைத்தியராக இருந்திருக்கலாம். கரெக்டா இல்லையா?
ஆமா சார். இப்போ ராகு சம்மந்தப்படும் போது முன்னோருக்கும் வந்து மாந்திரிகம் அந்த மாதிரி விஷயங்களுக்கு ஏதாவது தொடர்பு வந்து இருந்திருக்கலாம். பாசிட்டிவாக இருந்தால் வேறு மாதிரி சொல்லி, நெகட்டிவாக இருந்தால் வேறு மாதிரி சொல்லிக்கணும். இவருடைய ஆசை எப்படி இருக்கும்? கேதுனுடைய ஆசை நல்ல லவ், ஞானத்தை நோக்கினதா இருக்கும் சார். நல்லா லவ் பண்ணி நல்ல ஒரு அழகான ஒரு துணைவியாக பார்த்து மேரேஜ் பண்ணிட்டு அப்படியே 4-5 குழந்தைகளை வந்து பெற்றுக்கிட்டு ஜாலியாக நிம்மதியாக வாழணும் அப்படின்ற ஆசைகள் வந்து கரெக்டு தானே? ஆமா. இருக்காதுங்கய்யா. அப்படி இல்ல குருஜி. அதுலதான் ஆன்மீக சம்பந்தம் எதுல இருக்குன்னா ஆன்மீகம், ஆன்மீக அறிவு சார்ந்த விஷயங்கள், ஞானம், தெளிவு, உலகத்தினுடைய நடைமுறைகள். ஸோ அதில் தான் அவங்களுக்கு வந்து பயங்கர இன்ட்ரெஸ்ட் வரும். உலக ரகசியங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது, ஏதோ ஒரு கலையை வந்து எடுத்துக்கிட்டு அதில் வந்து முழுசாக வந்து முழுமை அடைகிறது. அதுதான் அவங்களுக்கு பிடிச்ச விஷயமா இருக்கும். ஓகேவா? சரி, ரைட். இப்போ அடுத்தது வந்து என்னன்னா ஆறாம் பாவம். ஆறாம் பாவத்தை வச்சு நம்ம வந்து எதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும்? ஐயா, 5ஆம் பாவத்துல புதன் விட்டீங்க. 5ஆம் பாவத்துல புதன் கிரகத்தை சொல்லுங்க. புதனுக்கா? நம்ம சொல்லலையா புதனுக்கு? இல்லைங்க. எழுத்தாளர் முன்னோர் புத்திசாலித்தனமா இருப்பாங்க. அதுவே ஆப்போசிட்டா இருந்தா மாத்தி சொல்லணும்னு சொன்னார்ல. அதே போல 5ஆம் பாவத்தை வச்சு புதன் சம்பந்தப்பட்ட குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு நீங்கள் எடுக்கலாம். நீங்கள் 5ஆம் பாவம் சம்மந்தப்பட்டு புதன் கெட்டு போச்சுன்னா இவங்களுக்கு குலதெய்வம் ஏதோ அவுட்டுன்னு சொல்லியிருக்கு. குலதெய்வம் முடிஞ்சது, குலதெய்வம் கிடைக்காம முடிச்சிட்டு இருக்காங்க, குலதெய்வம் தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்லணும். சரிதானே? ஆரம்பாவது வந்துடலாமா? போலாம் சார். ஆரம்பாவது வச்சு என்னென்ன தெரிஞ்சுக்கலாம்? ருணம், ரோகம், எதிரி, இதெல்லாம் கண்டு. வம்பு, வழக்கு, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். ஆரம்பத்தை வந்து நெகட்டிவாவே பார்க்காதீங்க, அதுல பாசிட்டிவாகவும் நிறைய விஷயம் இருக்குன்னு சொன்னேன். இப்பதான் சொன்னேன். சொல்லுங்க பார்க்கலாம் மறுபடியும். ஆரம்பத்தை வச்சு என்னென்ன தெரிஞ்சுக்கலாம்? கடன்னா சேமிப்பு. காம்படிட்டிவ் ஸ்பிரிட் சொல்லலாமா சார்? சார் கேஆர் குமார் பேசுற. காம்படிட்டிவ் ஸ்பிரிட் ஆறாம் பாவம். அதாவது ஆறாம் பாவத்தை வைத்து ஒருத்தருடைய கடனை பற்றி தெரிந்து கொள்ள முடியும். ஒருத்தர் கடன் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதையும் தெரிந்து கொள்ள முடியும். ஒருத்தர் பிறருக்கு கடன் கொடுத்து வட்டி வாங்கி நல்லா வாழ்ந்து கொண்டிருக்கிறார்னு தெரிஞ்சுக்க முடியும். ரைட்டா? ஒருத்தருடைய ஆரம்பத்தை வைத்து இவருக்கு வந்து எதிரி உண்டுன்னு சொல்லலாம், எதிரி இல்லைன்னு என்று சொல்லலாம். இங்கேதான் வந்து ஜோதிடத்தில் வந்து ஜெயிக்க முடியும். நான் ஜெயிச்சதுக்கு காரணமே இதுதான். ஒவ்வொரு விஷயத்துக்கும் அப்படியே ஆப்போசிட் இருக்கு, அதை புரிஞ்சுக்கணும். எதிரி அப்படின்னா இவருக்கு எதிரி இருக்கு, இவருக்கு எதிரி இல்லை. ஆரம்பத்தை வைத்து தான் ரெண்டுமே சொல்லணும். அந்த கிரக காலத்தில் நிறைய பேர் தப்பு பண்ணிடுவாங்க. ஆறாம் பாவம் வந்து எதிரியானா 6க்கு பின்னாடி வந்து 3ஆம் பாவம் 4ஆம் பாவத்துக்கு வந்தீங்கன்னா எதிரி இல்லையா, அவன் தான் எதிரி அப்படி சொல்லுவாங்க. அது வந்து தவறு. அங்கே ஒரு நீ எதை எங்கு தொலைத்தாயோ அங்கேயே தான் வந்து இருக்கு, அங்கே தானே தான் கிடைக்கும். ஹலோ, சொல்லுங்க. ஷார்ட்டாக பேசலாம். ஆன்லைன் கிளாஸில் இருக்கேன் நான். ஓகே, நீங்கள் இந்த நம்பரில் வாட்ஸ்அப் இருக்கா, டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சி வச்சுருங்க. பேமெண்ட் வந்து நம்ம கம்மியாக தான் 600. ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் எல்லாமே இது நம்பரில் தான் இருக்குது.
அனுப்பிட்டு காலையில் ஒரு இந்த நம்பர்லேயே எல்லாமே இருக்குது. பேமெண்ட் பண்ணுறதுக்கு ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம்லாம் இந்த நம்பரில் கேட்குதுங்களா? ஹலோ, கேட்குதுங்க. ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் எல்லாமே சேம் நம்பர் தான். ஒரு ஜாதகம் பார்க்க 600ங்க, 600 ரூபா. அனுப்பிட்டு ஜாதகம் அனுப்பிட்டு நாளைக்கு காலையில் ஒரு 10:30 மணிக்கு மேலே கால் பண்ணுங்க. ரைட்டுங்க சார். ஓகேவா? எல்லாருக்கும் புரிஞ்சதா? புரியுதுலையா? என்னை தவிர இந்த உலகத்தில் நீங்கள் எங்கே போனீங்கனாலும் இந்த கிரகாரம் உங்களுக்கு கிடைக்காது நிச்சயம். அப்படி ஒரு வகுப்பு இருக்குது, அங்கே சொல்கிறாங்க அப்படின்னாக்க என்கிட்ட காட்டுங்க, நான் வந்து ஒத்துக்கிறேன். 6ஆம் இடம் வந்து எதிரி அப்படின்னா எதிரி வந்து இவருக்கு இருக்கும் அல்லது இருக்காது, ரெண்டையும் வந்து சொல்லும். வழக்கு அப்படின்னா இவருக்கு வழக்கு இருக்கு அல்லது வழக்கு இல்லை, இவர் வழக்கு சம்மந்தப்பட்ட அட்வொகேட்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லலாம், ஜட்ஜா இருக்கிறாருன்னு எடுக்கலாம். இல்லை இவருடைய வந்து வழக்கு நடந்துட்டு இருக்கு, வாய்தாக்கு போய் நின்று எடுக்கிறாருன்னு சொல்லலாம். சம்மந்தப்பட்ட கிரகம் வந்து பாசிட்டிவா நெகட்டிவா அதை வச்சு தான் அதை வந்து பிரிக்கணும். புரிஞ்சுதா? புரிஞ்சுதுங்களா? என்ன எல்லாம் அமைதியாயிட்டீங்க? நல்லா இருக்குது, சூப்பரா இருக்குது. கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நோய் அப்படின்னு வரும்போது நோய் இவருக்கு வந்து இருக்கு, நோய் வந்து இவருக்கு இல்லை, நோய் வந்து இருக்கு, எப்ப சரியாகும், எல்லாத்தையுமே வச்சு ஆரம்பத்தை வச்சு தான் சொல்லணும். சரிதானே? சரி சார். இவருடைய வளர்ப்பு பிராணிகளை பற்றி சொல்லலாம். இவர் வந்து காளை மாடு வச்சுக்கிறாரா, பசு மாடு வச்சுக்கிறாரா, ஏர் உழுவுறாரா, பெட்டனிமெல்லாம் நாய் வச்சுக்கிறாரா, கிளியை வச்சுக்கிறாரா, புறா வச்சிருக்காங்களா, பாம்பு வளர்த்திட்டு இருக்கிறாரா, இவருடைய பெட்டு அனிமல்ஸ் பற்றியெல்லாம் வந்து ஆரம்பம் வந்து தெரிவிக்கணும். அதே அனிமல்னால இவருக்கு வந்து ஆதாயம் என்பது உண்டா அல்லது இழப்பு என்பது உண்டாங்கிறதும் அதை சொல்லுவோம். ரெண்டு பேர் பசுமாடு வளர்த்துறாங்க. ஒருத்தருக்கு டெய்லியும் வந்து 15 லிட்டர் பால் கிடைக்குது, ஒருத்தருக்கு 6 லிட்டர் தான் கிடைக்குது, ஒருத்தருக்கு 3 லிட்டர் தான் வருது, ஒருத்தருக்கு திடீர்னு பசுமாடு செத்து போயிடுது, ஒருத்தருக்கு திடீர்னு பசுமாடு காணாமல் போயிடுது, ஒருத்தருக்கு சம்மந்தமே இல்லாமல் பசுமாடு புதுசாக வந்து அதே வந்து நின்றுக்குது, வீட்டில் அடிச்சு தோத்தினாலும் போக மாட்டேங்குது. இது எல்லாமே பெட் அனிமல் தானே. இது எல்லாமே ஒரு பெட் அனிமல் தானே. இது அது எல்லாமே வந்து ஒரே படம் தானே. ஒருத்தர் வந்து கடனுக்காக தன்னுடைய மாட்டை வந்து வித்துறாரு. இந்த சொன்ன அத்தனை கதையுமே வந்து ஆரம்பம் வந்து சொல்லணும். சரியா?
ஓகேங்க சார். ஆ, ஒரே ஆங்கிளில் ஒரே நெகட்டிவாக பேசிட்டு இருக்கக்கூடாது. சரியா? சரி, இப்போ 6ஆம் பாவத்தோட வந்து சூரியன் சம்மந்தப்பட்ட என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இவர் ஒன்று அரசியல் சார்ந்த எதிரிகள் வந்து இருப்பாங்க. எதிரிகள் வந்து இவருக்கு இருப்பாங்க. இல்லைன்னா இவரே வந்து அரசு வக்கீலாக இருப்பார், ஜட்ஜியாக உட்காந்துருப்பார். சரியா? ஓகே சார். அது என்ன பண்ணணும், பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து பிரிச்சிங்கன்னா தானே ஆன்சர் வந்துடும். கடன் ஒன்று இவர் வந்து கடன் வாங்கி கஷ்டப்பட்டு இருக்கலாம். ஸ்டேட் பேங்கு இந்த அரசு சார்ந்த விஷயங்களில் வந்து கடன் வாங்கி மகளிர் லோனு இந்த மாதிரி வாங்கி கஷ்டப்பட்டு இருக்கலாம். பாசிட்டிவாக இருந்தால் அவர் அதில் வந்து வேலை பார்த்துட்டு இருப்பார். இல்லைன்னா மகளிர் சுய உதவி குழுவில் வந்து ஒரு லீடராக இருப்பாங்க, ஏதோ ஒன்று ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. புரிஞ்சுதா? புரிஞ்சுது சார். இப்போ சூரியன் வந்து நெகட்டிவாக இருந்தால் சூரியனுடைய வியாதிகள் எல்லாமே அவருக்கு வந்து வரும். கண் பார்வை குறைபாடு, பித்தம், வயிறு பிரச்சனை, வெப்பத்தால் வரக்கூடிய பிரச்சனை, அதெல்லாம் அவருக்கு வரும். பாசிட்டிவாக இருந்தால் வராது அப்படின்னு சொல்லணும். சூரியனுக்கு உண்டான விலங்கு என்ன? சார் சூரியனுக்கு உண்டான விலங்கு என்ன? குதிரை சார். புலியா குருஜி? வெள்ளை சிங்கம் குருஜி. காளை மாடு. ராஜா. சூரியனுக்கு உண்டானது சூரியன்னா சிவன், காளை மாடுன்னு டக்குனு சொல்ல தெரியாதா? ரைட்டு. சோபா சந்திரன். உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறது எனக்கு புரியல ஒன்றும். ரைட். சந்திரன் இப்போ வந்து இவருடைய வம்பு வழக்குகள்லாம் எப்படி இருக்கும்? பெண்கள் வந்து இவங்க மேலே வந்து வழக்கு போடுவாங்க. பொண்டாட்டி வந்து வழக்கு போட்டுக்கலாம், சகோதரி வழக்கு போட்டுக்கலாம். பாசிட்டிவாக இருந்தால் அந்த மாதிரி வழக்குகள் வந்து சந்திக்க மாட்டாருன்னு சொல்லுவாங்க. அல்லது இவரே வந்து நீர்நிலைகளுக்காக வந்து சப்போர்ட் பண்ணி வழக்கு போடுவார். இது வந்து ஏரியோட இடம், இங்கே வந்து இந்த மாதிரி பில்டிங்லாம் கட்டிட்டு இருக்காங்க, இதை தடை பண்ணுங்க. இப்போ வந்து இத்தனை டிஎம்சி தண்ணீர் வந்து நமக்கு வந்து கர்நாடகா இந்த மாதம் கொடுக்கணும், இந்த வருஷத்தில் இந்த மாதத்தில் ஏன் இது வரைக்கும் கொடுக்கல? ஸோ நம்ம நீருக்காக வந்து போராடுவாங்க. அதே வந்து அதன் வழி பிரச்சனைகளையும் சந்திப்பாங்க. பாசிட்டிவாக இருந்தால் ஒரு மாதிரி சொல்லணும், நெகட்டிவாக இருந்தால் ஒரு மாதிரி சொல்லணும். கடன், விவசாய கடன் வாங்கி கஷ்டப்பட்டு இருப்பாங்க. பாசிட்டிவாக இருந்தால் விவசாய கடன் வாங்குவாங்க, சப்சிடி தள்ளுபடி பண்ணி அது கட்டாத ஒரு சூழல் என்பது உருவாயிருக்கு. ரெண்டுமே அதுக்குள்ள தான் இருக்குது. திடீர்னு பார்த்தீங்கன்னா போன டைம் வந்து திமுக ஆட்சியில் என்ன பண்ணாங்க, திமுகலையும் ஏடிஎம்கலையும் வந்து கவர்மெண்ட்டுடைய கோல்டு லோன் எல்லாம் வந்து தள்ளுபடி பண்ணாங்க சார். நகை லோன்லாம் தள்ளுபடி பண்ணாங்க. கூட்டுத்து ஆமா. அது ஏதோ ஒரு அமௌண்ட்டுக்கு கீழே இருந்தா அப்படிங்கிற மாதிரி. ஆமா. ஏதோ ஒரு 40,000 கீழே. 48,000 அதுக்கு கீழே இருந்தா சப்சிடி. 5 பவுனுக்குள்ள இருக்கிறது தள்ளுபடி பண்ணாங்க, அதுக்கு மேல இருக்கிற தள்ளுபடி பண்ணாங்க. இப்போ 49,000 வாங்கிட்டு வருது, அவருக்கு தள்ளுபடி கிடைக்குமா? அவரும் அதே பேங்க்ல தான் வச்சுக்கிறாரு, அவரும் தமிழ்நாட்டினுடைய பிரஜை தான். அப்போ எது பேசுவோம்? ஜாதகம் தான் பேசுவோம், கிரகம் தான் பேசுவோம், பாவம் தான் பேசுவோம். கிரககாரகம், பாவகாரகம், நட்சத்திரகாரகம், பாவத்துள் 9 கிரககாரகத்துவம், கிரகத்துள் கிரககாரத்துவம் இருக்குது. அது இந்த வகுப்புல வந்து இல்லை. இதுக்கே வந்து நல்லது டைம். அது ஃபியூச்சரில் வேணால் பார்க்கலாம், அது பெரிய டாபிக்.
இதாவது வந்து ஒரு பாவத்துக்குள்ளார 9 கிரகத்தை ஆட் பண்ண அவங்க வேலை முடிஞ்சு போச்சு. அது பாவத்துள் பாவத்துள் கிரகத்துள் கிரகாரம். ஒவ்வொரு கிரகத்துக்குள்ளாரையும் 9 கிரகத்தை நுழைக்கணும். ஒவ்வொரு கிரகத்துக்குள்ளாரையும் 9 கிரகத்தை நுழைச்சி அது எப்படி வேலை பார்க்கும்னு சொல்லணும். அந்த மாதிரி ஒரு டாபிக் இதையே இதுவரை யாரும் பேசுறது இல்லை. அது பயங்கரமாக இருக்கணும். அது ஃபியூச்சரில் பார்க்கலாம். ரைட். இப்போ அடுத்தது வந்து நோய். சந்திரனுக்கு உண்டான நோய்கள், ஸ்கின் ப்ராப்ளம், உணவு அலர்ஜி. நெகட்டிவாக இருந்தால் வரும்னு சொல்லுவோம், பாசிட்டிவாக இருந்தால் வராது. அதை வைத்து அவர் வந்து ஸ்கின் டாக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம். ஸ்கின்னுக்கு ஏதாவது மருந்து தயாரிச்சுட்டு இருக்கலாம். யூடியூப்பில் பேசி அதை வச்சு சம்பாதிச்சிருப்பாரு. உங்களுக்கு ஸ்கின் பிரச்சனையா, இதை செய்யுங்கள் அப்படியே ஒரு வீடியோ போடுவார், வியூ போவோம். அதை வச்சு ஒரு வருமானம் பார்ப்பாரு. சரிதானே? ஆமாம் சார். ஆமாம் சார். எல்லாம் நம்ம வார்த்தைகள் வந்தால் தான் உங்களுக்கு வருது. ரைட்டு. உங்களுக்கு இன்னும் கற்பனை வளம் வந்து வரலை. ஆமாம். எல்லாம் என்ன பண்ணுறீங்க, நாளையிலேருந்து ஒரு நோட்டு பேடா எடுத்துட்டு அப்படியே கடற்கரையை ஓரமா. சார் நீங்க சொல்ல நான் எழுதிட்டு தான் சார் இருக்கிறேன். 4 பேஜ் எழுதிட்டேன். ரைட்டு. எனக்கு டஃப்பா இருக்குது இந்த சப்ஜெக்ட். அதனால நானே உட்கார்ந்து கடகடன்னு எழுதிட்டு இருக்கேன். என்ன பண்ணணும்னா, கற்பனை வளம் வந்து வளரணும்னா எல்லாரும் ஒரு நோட்டு பேடா எடுத்துக்கோங்க. அப்படியே வந்து ஒரு ஹில் ஸ்டேஷனு, ஒரு அமைதியான இடம், ஒரு கடற்கரை, அப்படி போய் உட்காந்துட்டு அப்படியே வந்து யோசனை பண்ணி பாருங்க, ஏதாவது வருதா. என்ன எல்லாம் கோச்சிங்? கண்டிப்பா குருஜி. நான் வந்து இதுல இருக்கேன் குருஜி, காலைல தான் உட்காந்து கிளாஸ் அட்டன் பண்றேன் குருஜி. சரி. இப்போ அடுத்தது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, சந்திரனுடைய பெட் அனிமல் என்ன? அனிமல் என்னங்க சந்திரனுக்கு? பசுமாடு. அவ்வளோதான். ஒன்று பசுவால் வந்து ஆதாயம், இல்லைன்னா இழப்பு. வண்டியில் போயிட்டு இருக்கிறாரு, ஒரு பசுமாடு குறுகில் வந்துருச்சு, கீழே விழுந்து அடிபடுது, ஆரம்பாவம், காயம் நடக்குது, ஒரு பிரச்சனை, சண்டை பண்ணிக்கிறாங்க, வம்பு வந்துருச்சு, ஸ்டேஷன் போகிறாங்க, ஒரு வழக்கு வந்துருச்சு, வராமல் போயிருமா? வருதா இல்லையா? முன்ன யாரோ ரோட்ல வந்து பசுமாட கூட சொன்னது இருக்கு. அப்ப பாசிட்டிவும் நடக்கலாம், நெகட்டிவும் நடக்கலாம். ஒரு பசுமாடை வச்சுக்கிட்டு, ஒரு 4-5 பசுமாடை வச்சுக்கிட்டு, ஒரு 2 பசுவை வச்சுக்கிட்டு அதன் மூலியமா ஜீவனம் பண்றவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இருக்காங்களா இல்லையா? இருக்காங்க சார். அதே பசுவை வந்து வெட்டி கசாப்பு கடையில் வியாபாரம் பண்ணுறவனும் இருக்கிறான், சுக்கா போகிறவனும் இருக்கான், அதை வாங்கி தின்றவனும் இருக்கிறான். நிறைய விஷயங்கள் இருக்கு. வார்த்தைகள் வந்து ஒன்று தான். எல்லாத்துலேயும் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அறியும் மாதிரி நமக்கு வந்து கொட்டும். அப்போ அதில் அவனுக்கு என்ன அவங்களுக்கு ஜாதகருக்கு என்ன நடந்துட்டு இருக்கு, அது பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கா? பாசிட்டிவாக இருந்தால் அதை வச்சு அவருடைய வாழ்க்கைக்கு அவரை உயர்த்திக்கிறதுக்கு எதை நம்ம வந்து ஐடியா கொடுக்க முடியும். நெகட்டிவாக இருந்தால் அந்த பாதிப்புல வந்து நம்ம வந்து காப்பாற்றி கொடுக்க முடியும். ஓகே தானே? ஓகே சார். செவ்வாய் வந்து ஆரம்பத்தோட சம்மந்தப்படும் போது நிச்சயம் வந்து வம்பு, வழக்கு, எதிரி, சண்டை சச்சரவு, நெகட்டிவாக இருந்தால் மீட் பண்ணுவாங்க. பாசிட்டிவாக இருந்தால் அதை வந்து தடுக்கிற விஷயங்களில் வந்து இருப்பாங்க. ஒரு போலீஸாக இருக்கலாம், ஒரு இராணுவ வீரராக இருக்கலாம், ஒரு வாட்ச்மேனாக இருக்கலாம். ஏன் 2 பேர் சண்டை பண்ணிக்கிறாங்க, இடையில புது ஒருத்தர் வந்து அவனை ஒரு அடி இவனை ஒரு அடி வச்சு போகடா அவனை சண்டை நிறுத்திட்டாரு, அவராக கூட இருக்கலாம். கரெக்டா இல்லையா? உடன் பிறந்தவர்கள்லாம் யாரு?
உடன் பிறந்தவர்கள் சகோதர சகோதரிகள் எல்லாமே வந்து செவ்வாய் தான். இது வந்து 6ஆம் பாவத்தோட சம்மந்தப்பட்டு பாசிட்டிவாக இருந்தால் எல்லாம் ஒத்துமையாக இருப்பாங்க. நெகட்டிவாக இருந்தால் ஏன்டா இப்படி வந்து பிறந்தங்கிற மாதிரி ஆகி போயிடும். எதுக்குடா இத்தனை அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிங்கிற மாதிரி ஆயிடும். உறவுகள் எப்பொழுதுமே வந்து இனிமையாக இருக்கும். இனிமையாக இருந்தால் தான் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. நம்ம செவ்வாய் வந்து நெகட்டிவ் ஆயிடுச்சுன்னா பொழுதுனைக்கு சண்டை பண்ணிக்குவாங்க. அப்புறம் எங்கே போய் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, திருக்கோடி தான் வரும். கடன், நிலம், மெஷின், வாகனங்கள், இயந்திரங்கள், அதன் வழி கடனும் இருக்கலாம். கடன் வாங்கி சப்சிடியில் வந்து நல்லா அனுபவிக்கலாம். அல்லது இவரே வந்து ஃபைனான்ஸ் பண்ணிட்டு இருக்கலாம். வாகன கடன் வந்து கொடுத்துட்டு இருக்கலாம். லேண்டு வந்து ப்ரொமோட்டராக இருக்கலாம், பில்டராக இருக்கலாம். அதனுடைய கட்டுமான பணிகளுக்கு உண்டான விஷயங்கள் அதில் வந்து இவர் வந்து தொழில் பண்ணிட்டு இருக்கலாம். அதில் வந்து இன்கம் எடுத்துட்டு இருக்கலாம். கரெக்டா? கரெக்டுங்கய்யா. அது எப்படி வேணாலும் வேலை பார்க்கும். நோய், ப்ரெஷரில் ஏற்ற இறக்கம், பல்லு, ரத்த காயங்கள் அதெல்லாம் போட்டுக்கோங்க. மானை, தேனி, பூனை அதெல்லாம் நீங்கள் தான் போட்டுக்கணும். நோய்கள் பற்றிலாம் நம்ம வந்து தனியாகவே கிளாஸ் எடுத்துருக்குல்ல, மருத்துவ ஜோதிடம்னு சொல்லிட்டு அதெல்லாம் தூக்கி இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பெட் அனிமல் என்ன? கோழி, சேவல். பெட் அனிமல் வந்து ஆடு, தேல். ஆடு, தேல், குதிரை எல்லாமே வந்து செவ்வாய் தான். எங்கே சார் வந்து தேலெல்லாம் பெட் அனிமலாக வச்சுருக்காங்க? இங்கே நிறைய பேர் அதை வளர்த்தி படம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பாய்சனை எடுத்து அதை வந்து பார்த்திங்கன்னா கேன்சருக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து எடுத்து கொடுக்குறாங்க. ஏகப்பட்ட இன்கம் ஆகுது. தேல் பண்ணைன்னே இருக்குது நிறைய. கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன எல்லாம் அமைதியாக இருக்கீங்க? கேக்குதா பேசுறது? அது நம்ம நாட்டுல இல்ல சார், அதுல வெளிநாட்டுல. அப்போ ஜோசியம் வந்து நம்ம நாட்டுக்கு வந்துருந்தோமா? அப்படி எல்லாம் நீங்க கேட்க கூடாது சார். அப்போ ஜோதிடம் ஒரு சந்தேகம். ஜோதிடம்ங்கிறது இந்தியாவுக்கு மட்டும்தான், உலகத்துக்கே ஜோதிடமா? நம்ம அப்போ வந்து தேல் வளர்த்துற ஃபாரின் கண்ட்ரியில் வந்து உனக்கு வந்து ஜாதகம் பார்க்க வந்து ஜாதகம் பார்க்கணுங்க, கேட்குற பீஸ் தரேன், குறிப்பிட்ட டாலர் போகிறேன், ஒரு 5000 10,000 போகிறாரு. இல்லைங்க உங்களுக்கெல்லாம் ஜோசியம் கிடையாதுன்னு சார். விஆர் ராமச்சந்திரன் ஒரு சந்தேகம் கேக்குறாங்க. சொல்லுங்க ராமச்சந்திரன். குருஜி, இந்த பசுதான குடு அப்படின்னு சொல்றாங்க, அது எனத்தினால அந்த சந்திரனை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க, அது கேட்கணும் இருந்த டைம் போயிடுச்சு. அது மட்டும். பசுதானங்கிறது அதாவது என்னன்னா, உங்களுக்கு வந்து சந்திரன் வந்து நெகட்டிவா இருந்தா, 6ஆம் பாவத்தோட சம்மந்தப்பட்டு நெகட்டிவா இருந்தா நீங்க பசுதானம் கொடுக்கலாம். ஏன்னா முன்னோர்கள் செய்த பாவ கணக்கு அதை தீர்த்துக்கிறதுக்காக அந்த விஷயத்தை வந்து நம்ம தானமா கொடுக்கலாம். சரிதானே? பசு மாடை தானம் கொடுக்க முடியாது. என்ன பண்ணலாம்? பசு மாட்டினுடைய பாலை வாங்கி தானம் கொடுக்கலாமா? பசுக்கு வந்து வைக்கபிள் வாங்கி கொடுக்கலாமா? பசுமாடு வளர்ந்துறாங்கன்னா அவங்க ஒரு அரிசி வாங்கி கொடுக்கலாமா? நம்மளுக்கு என்ன தகுதி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து மாத்திக்கணும் பரிகாரம். புரிஞ்சதா? தேங்க்யூ குருஜி. ஸோ நெகட்டிவாக இருப்பவர்கள் தான் இந்த மாதிரி பரிகாரங்களை வந்து பண்ணணும். பாசிட்டிவாக இருப்பவர்கள் வந்து தேவையில்லை. அதை வைத்து நம்ம வந்து வாழ்வாதாரங்களை எப்படியெல்லாம் உருவாக்கிக்கணும் அப்படின்ட்டு அந்த ஆங்கிளில் தான் நீங்கள் பார்க்கணும். பாசிட்டிவாக இருந்தால் சரிதானே? நெகட்டிவாக இருந்தால் அதை வந்து தொழிலாக பண்ணக்கூடாது, அதோட தொடர்பு வச்சுக்க கூடாது.
அதை வந்து பரிகாரமாக நம்ம வந்து பண்ணிக்கலாம். நம்ம சரியா? ஓகே சார். அடுத்தது வந்து புதன். இப்போ புதனுடைய எதிரி வம்பு வழக்குகள்லாம் எப்படி அப்படியே அவருக்கு செவ்வாயினா கூட போயிட்டு மிரட்டி கிரட்டி விட்டுருவாங்க ஸ்டேஷனில். புதன் கெட்டு போய் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து எஃப்ஐஆர் எழுதிடுவாங்க. ஏன்னா எஃப்ஐஆருங்கிறது புதன் தான். சரிதானே? ஓகே சார். அப்போ பத்திரப்பதிவுகள் வழி சண்டை சச்சரவுகள் ஒரு எக்ரிமெண்ட் போட்டு நின்றுட்டு இருக்கு. ஒரு எக்ரிமெண்ட் போட்டு பிரச்சனையாக மாறிடுச்சு. அப்போ 6ஆம் பாவத்தோட புதன் சம்மந்தப்பட்டு நெகட்டிவாக இருப்பார். பாசிட்டிவாக இருக்கு. இவர் எப்படி நம்ம பத்திர எழுத்தாளராக இருப்பார். இதெல்லாம் அதன் வழி கமிஷன் ஏஜெண்டாக இருப்பார். இல்லைன்னா ஒரு பஞ்சாயத்துக்காக வருவார். இருங்க உங்கள் 2 பேர் பிரச்சனையை சரி பண்ணி தரேன், நீ இவ்வளோ கொடு நீ இவ்வளோ கொடு, 2 பக்கம் வாங்கிட்டு பிரச்சனை முடிச்சுட்டு போயிடுவார். முள்ளு குத்துனா என்ன பண்ணணும்? முள்ளு குத்துனா என்ன பண்ணணும்? இன்னொரு முள்ளு எடுத்து தான் முள்ளு எடுக்கணும். சரிதானே? ஆமா சார். முள்ளால தான் எடுக்கணும். ஒரு பொருளை தொலைச்சிட்டேன், ஒரு பொருளை ஒரு இடத்துல வச்சுட்டு மறந்துட்டேன், தொலைச்சிட்டேன். ஒன்று கீழே போட்டு வந்துட்டேன், அல்லது வீட்டுக்குள்ளேயே எங்கேயோ வச்சுட்டேன் மறந்துட்டேன். அந்த பொருள் எங்கே கிடைக்கும்? தொலைச்ச இடத்துல தான் சார் கிடைக்கும். தொலைச்ச இடத்துல தான் கிடைக்கும். அப்போ ஒரு நெகட்டிவ் வந்து ஒரு இடத்துல இருக்குன்னா ஒரு பாசிட்டிவும் அதே இடத்துல தான் இருக்கும். ஒரு நெகட்டிவ்க்கு வந்து நம்ம பரிகாரம் தேடணும்னாலும் அதே இடத்துல தான் தேடணும். ஒரு பாசிட்டிவ்னால நன்மை தரணும்னாலும் அதே புள்ளியில தான் தேடணும். ஒரு நெகட்டிவ்க்கு ஒரு இடம், பாசிட்டிவ்க்கு ஒரு இடம் ஜம்ப் பண்ணக்கூடாது. ரெண்டுமே அங்கேயே தான் இருக்கு. சரிதானே? ஆமா சார். சார் 8:38 சார். 8:38 குரு. சரி, ஆக்சுவலாக வந்து இப்போ கடகடன் படிச்சிடலாம் ஆரம்பமாகுது, இல்லைன்னா இதே இருக்கும். இப்போ வந்து என்னன்னா இதனுடைய புதனுடைய பெட் அனிமல் வந்து கிளி, லவ் பேர்ட்ஸு அதெல்லாம் எடுத்துக்குவாங்க. நோய் நொடிகள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சது தான். இப்போ குரு அப்படின்னு வரும்போது இவங்க வந்து என்னன்னா பெரும்பாலும் வந்து பிஸ்னஸில் பணம் சார்ந்த இழப்புகளுக்காக வந்து கேஸ் போடுறது, அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து நிறைய சந்திப்பாங்க. கடன்னா தங்க நகை அது ரிலேட்டடாக வச்சுக்கோங்க, தங்கம் பணம் அது ரிலேட்டடாக பாசிட்டிவ் நெகட்டிவ். அனிமல் அப்படின்னா புறா, அதே போல் அணில், இதெல்லாம் வந்து குருனுடைய பெட் அனிமல்ஸ். சுக்கிரன், சுக்கிரன்னா இப்போ வந்து மனைவி தன்னுடைய கலஸ்தரத்தின் வழியாக கணவன் வழியாக சில வழக்குகள், வம்பு வழக்குகள், பிரச்சனைகளை வந்து சந்திக்கலாம். அல்லது அவர்கள் மூலமாகவே அதை வந்து ஆதாயமாகவும் அவர் வந்து அனுபவிச்சிருப்பார். கடன்னா சுக்கனுடைய காரத்துவங்கள், மீடியா, ஸோ வந்து நம்மளுடைய கேளிக்கை என்டர்டைன்மெண்ட்டு, அதன் வழி கடன் வரலாம். அல்லது அதையே வந்து இவர் என்ன பண்ணிக்கலாம், தொழிலாகவும் பண்ணி சம்பாதிக்கவும் முடியும். இவருடைய பெட் அனிமல் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா கழுதை. சனி பகவான் இது வந்து ஜட்ஜ்மெண்ட்டுக்கு உண்டான கிரகம், வழக்குக்கு உண்டான கிரகம். இதெல்லாம் ஆரம்பத்தோட சம்மந்தப்பட்டு நெகட்டிவாக இருந்ததுன்னா வழக்கு அவ்வளோ சீக்கிரம் முடியவே முடியாது. போட்டு ஜவுகள் இழுத்துரும். 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம், 25 வருஷம். பூர்வீகத்தை வந்து பல தலைமுறை, 7 தலைமுறை ஆச்சு, 5 தலைமுறை ஆச்சு, பிரிக்கவே முடியல. ஒரு நீதி நியாயம் ஒரு சரியாக பிரித்து எல்லாத்துக்கும் கொடுக்கவே முடியல. ஒரு நியாயத்தை வந்து அங்கே வந்து அரங்கேற்ற முடியல. இதோட கேஸ்லாம் இதுதான் சனி சம்மந்தப்படும் போது. இவங்களுடைய கடனால இருந்தாங்கன்னா இவங்கெல்லாம் வந்து பொதுநல விரும்பியாக இருந்து கடனில் மாட்டிக்குவாங்க. ஏதோ ஒரு உறவுகளால் பொதுநல காரியத்தினால போய் கடனில் போய் மாட்டிக்குவாங்க. இல்லையா அதே தொழிலாக படி சம்பாரிச்சிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து பெட்டிஷன் எழுதி தரேன் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு யாருக்கு எப்படி எழுதணும், எப்படி வந்து அரசாங்கத்தில் வந்து நம்ம வந்து ஒரு கேள்வி கேட்கறது,
இதெல்லாம் வந்து பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அதையே வந்து தொழிலை மாற்றி சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க. சனிக்குண்டான விலங்கு வந்து பார்த்தீங்கன்னா எருது, நாய் ரெண்டுமே வந்து சனியினுடைய பிராணிகள் தான். அடுத்து ராகு சொல்லவே வேணும், கொலகேசு, கற்பழிப்பு, இதுக்கு உண்டான கிரகம் வம்பு வழக்குகள். பாசிட்டிவாக இருந்தால் இவங்க பிறரை மிரட்டி அராஜகம் பண்ணி இவங்க வந்து சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ குடிப்பழக்கம் அப்படின்னா குடியாரனா இருக்கலாம். ஸோ வேறு ஏதாவது மோகத்தினால வந்து தவறான வழிகளில் போய் கடனாளியாக மாறலாம். அல்லது அதையே பாசிட்டிவாக மாற்றிக்கும். இப்போ வந்து ஒயின் ஷாப் ஓனர், பார் ஓனர், அப்படியே திருப்பி போடுங்க, வேலை முடிஞ்சு போச்சு. பெட் அனிமல்னா பாம்பு தான். கேது இவங்களுடைய வழக்குகள் எல்லாமே வந்து இந்த கோவில் சார்ந்து, ஆன்மீகம் சார்ந்து, அது ரிலேட்டடாக தான் இருக்கும். கண்டிப்பாக கல்வினா உயர்கல்வி கடன் எடுக்கலாம் நீங்கள், அதுக்காக வாங்கி கஷ்டப்படலாம். அவங்க பாசிட்டிவாக இருந்தால் உயர்கல்வி கடன் வந்து ஃப்ரீயாக கிடைக்கும்னு சொல்லலாம். பெட் அனிமல் அப்படின்னு எடுக்கும்போது குறிப்பாக வந்து தேள் வந்து கேது தான், பாம்பு தான் வந்து, அதாவது வால் பகுதியில் விஷத்தை வைத்திருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து கேதுல வச்சுக்குவோம். தலைப்பகுதியில் விஷத்தை வைத்திருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து ராகுவாக வச்சுக்குவோம். இப்போ சாரப்பாம்பு இருக்கு, அதுக்கு விஷம் இங்கே தலைப்பகுதியில், வால் பகுதி இல்லையா, வால் பகுதியில் தான். தேள் இருக்கு, அதுக்கு விஷம் வந்து தன்னுடைய கொடுக்கலையா இருக்கு, இல்லை வால் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த இன்னொரு கொடுக்கு இருக்கு இல்லையா பின்னாடி, அதில் தான் வந்துடும். ஸோ வந்து பின்பகுதியில் விஷத்தை வைத்திருக்கக்கூடிய எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து கேதுல வந்து கொண்டு வந்துருங்க. ஓகேவா? அது மட்டும் கிடையாது, அது பாசிட்டிவாக நீங்கள் எடுத்தீங்கன்னா ரொம்ப அறிவாளித்தனமாக நடந்து கொள்ளக்கூடிய பிராணிகள். ஒரு சில வீட்டிலலாம் நாய் வந்து என்ன பண்ணுது, அதே கடைக்கு போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வருது, வீடை க்ளீன் பண்ணுது, துணியை துவைக்குது. ஸோ வந்து ரொம்ப அறிவுபூர்வமாக இருக்கக்கூடிய பெட் அனிமல்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் கிளியாக இருந்தாலும், புறாவாக இருந்தாலும், நாயாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் ரொம்ப அறிவுபூர்வமாக இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் என்ன பண்ணணும், அதை கொண்டது கேதுல வந்து போட்டுக்கணும். சரியா? என்ன எல்லாம் லைன்ல இருக்கீங்களா? ஆமா சார், எல்லாம் எழுதிட்டு இருக்கிறோம் சார். வகுப்பு எப்படி இருக்கு? வகுப்பு மிக அருமையா இருந்துச்சுங்க ஐயா. ரொம்ப ரொம்ப டீடைலா இருக்கு. சரி, ரைட். இப்போ வந்து என்னன்னா 3 நாள் முடிஞ்சிருக்கு, இன்னும் 6 பாவத்துக்கு 3 நாள் தேவைப்படும். அப்போ 3 3 6 நாள் ஆச்சு, மீதி 4 நாள் இருக்கு. இப்போ வந்து அடுத்த 2 நாள் வந்து வேற மாதிரி சப்ஜெக்ட் பார்க்கணும். நாளை நாள் வந்து கிரக காரகத்துவமும் கிடையாது. அதில் இன்னும் வேற என்ன கொடுத்துருக்காங்க, தசாப்தி பலன்கள் அந்த மாதிரி சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் பார்க்கலாம். 2 நாள் பார்த்துட்டு மறுபடியும் வந்து கிரக காரகத்துவத்துக்கு போவோம். ஒரே மாதிரி போயிட்டு இருந்தா உங்களுக்கும் ஒரு மாதிரி இருக்கும், எனக்கும் ஒரு மாதிரி இருக்கும். சரியா? ஓகே சார். ஓகே சரி, முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாம் ஐயா. ரைட். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ குருஜி. தேங்க்யூ குருஜி. நன்றி. நன்றிங்க சார்.